வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சுட சுட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து ஜெய்க்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ரயில்வேக்கான ஏஎல்பி டெக்னீஷியனை தொடர்ந்து இப்போ ஆர்ஆர்பி ஜெய்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஆல்ரெடி நான் இதை பற்றியான வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ரயில்வே எக்ஸாம் பற்றி என்னென்ன செட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்க ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வருது, குரூப் டி, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் கண்டிப்பாக வருது. வாங்க பார்க்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் வரப்போகிற இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன். இது பாருங்கள், எப்போவும் ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு 30/7/2024 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2024 வந்து ஆகஸ்ட் 29 வந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் லெவல் 7. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 36 இயர்ஸ். இது வந்து சென்ட்ரல் யூஆர் கேட்டகரிக்கு. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு. அதை பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு மொத்த வேக்கண்ட் வந்து 17 வேக்கண்ட். இந்த கெமிக்கல் சூப்பர்வைசருக்கு மட்டும் நம்ம அடுத்த ஜெய்க்கு பின்னாடி இருக்குப்பாங்க. இது வந்து இந்த கெமிக்கல் சூப்பர்வைசருக்கு ஒன்லி கோரக்பூர் ஆர்ஆர்பி கோரக்பூர்னு இருக்குல்ல, அங்கே உள்ள வண்டிலாம் எலிஜிபிள் வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் பாருங்கள், நம்முடைய ஜூனியர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்டல் சூப்பர் மற்ற ஜேஇ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அது லெவல் 6 35,400 பே கிரேடு. அதோட ஏஜ் லிமிட் அதே மாதிரி சென்ட்ரல் கேட்டகரிக்கு 18 to 36. மொத்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 7,934. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 சம்திங் தான் வேக சொல்லியிருந்தாங்க. இப்போ கூடி இருக்குது. இதை விட இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கூடலாம், இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி போஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எல்லாருக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா COVID-19 இடையில வந்து ரெக்யர்மெண்ட் எடுக்காமல் இருந்தாங்க. அதனால் 3 இயர்ஸ் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூஆர் கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா 18 to 33 வயசு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இப்போ 36 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு இன்னும் 3 இயர்ஸ் அப்படின்னா 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு இன்னும் 5 இயர்ஸ்னால் 41 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை எனி டிபார்ட்மெண்ட் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொருன்னு சொல்லி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின வீடியோ நான் எடுத்து போகிறேன். கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதையும் இதில் அடுத்துல பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நார்மலாக மற்ற எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் தான் மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் இருக்கும் 100 கொஸ்டின்ஸ்க்கு. நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து சிபிடி 2. அதில் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின், 100 கொஸ்டின் உங்களுடைய டெக்னிக்கல் எபிலிட்டி. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, மெக்கானிக்கல்னால் உங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக 100 கொஸ்டின் இருக்கும், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக் ரிலேட்டடாக. அப்படியே உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து 100 கொஸ்டின். மற்ற 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 சேர்ந்து 15 கொஸ்டின், ஜிகே 15 கொஸ்டின் 30 கொஸ்டின், கம்ப்யூட்டர் வந்து 10, இது என்விரான்மெண்டல் சயின்ஸ் 10. அந்த மாதிரி மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, 150 கொஸ்டின். அதில் எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அண்டர்சர்வ் கேட்டகரி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. ஆனால் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 400 ரூபா. எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டனாலே உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிலாம் 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸ். அது அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான டீட்டெயில் ரேட்டிவ் செட் இன்ஃபர்மேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் வெப்சைட் நீங்கள் உங்களுக்கு எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேக்கண்ட்டை பொறுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருக்கான ஒவ்வொரு வெப்சைட்டும் இதில் இருக்குது. கண்டிப்பாக
இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வெப்சைட்லேயோ இல்லை நியூஸ்லேயோ வரும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பழைய வீடியோ போடுறேன், அதுவுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு போல் மேலும் ஒவ்வொரு அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. A to Z சிலபஸ் முதல்ல எல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்.